கும்பம் ராசி. கும்பம் இனிமேல் இல்லை துன்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, இந்த டோட்டல் டிரான்சிஷன் வந்து ஓரளவுக்கு இந்த நவம்பர் 2025 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்திருக்கு. நான் வந்து முதல்ல ஹைலைட் பண்ணுற சில விஷயத்த. சனி வந்து இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ கும்பம் தான் சனியுடைய ஒரு ராசி. சனி வக்ர நிவர்த்தி அடையாரு சொன்னால் அவர் ஒரு நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு வராருன்னு சொன்னோம்னா உங்களை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் வச்சுப்பார். ஸோ பதட்டம் இல்லாமல் முதல்ல நீங்கள் இருந்தீங்கன்னா மைண்டு காமாக இருக்கும், ஒரு டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கும். ஒரு ஜாப் பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, ஃபேமிலி பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, குழந்தைங்களை பற்றி இருக்குது, பேரண்ட்ஸ் பற்றி இருக்குது, ட்ராவல் பண்ணலாமா வேணாமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பதட்டமான மனநிலையை முதல்ல காமாக கொண்டு வந்துடும். அது முதல் நல்ல விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிளில் பொசிஷனில் எடுப்பார். எப்படி எடுப்பார்னு நான் சொல்கிறேன். துலாமில் வந்து சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணத்துக்கு வருவார். மூலத்திரிகோணம்னா கிட்டத்தட்ட 85% 90% ஸ்ட்ரென்த் அவருக்கு. அப்படி ஒரு பலமான ஒரு சுக்கிரனாக வருவார். அப்படி வரும்போது அது கும்பத்துக்கு எத்தனாவது வீடாக தொடர்புடையதுன்னு பார்த்தா 9th ஹவுஸில் வந்துடும். ஸோ 9ல் குருனா இது 9ல் சுக்கிரன் வச்சுங்க. இப்போ கும்பம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி முதல்ல உங்களை நார்மல் மோடு கொண்டு வர்றாரு. ஸோ உங்கள் மூடு சேஞ்ச் ஆகுது, ஒரு பாசிட்டிவிட்டி வருது. சுக்கிரன் 9th ஹவுஸில் அந்த லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஃபேவர் அப்படின்னு சொல்ல இடத்துல சுக்கிரன் வரதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி ஒருத்தரை போய் பார்த்து, ஒருத்தரை மீட் பண்ணி, ஒருத்தரை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணி, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ ஏதோ ஒன்று கடுமையாக முயற்சி பண்ணீங்க. ஆனால் பலன் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுக்காம போராடி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, இதுதான் ஃபார்ச்சூன் டைம்.